பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு நல்ல நாள் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கட்டும் என்று நான் வாழ்த்தி, சங்கீதம் 108 அதனுடைய வசனம் 12 இப்படி சொல்லுகிறது: இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. நம்முடைய இக்கட்டு காலத்திலே, இக்கட்டு நேரத்திலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரே இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை ஒரு விதமான இக்கட்டிலே நம்ம மாட்டி இருக்கலாம். கடனை வாங்கி கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டு ஒரு இக்கட்டில் நீங்க இருக்கலாம். ஒருவேளை பலவீனம் என்கிற இக்கட்டிலே நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை அலுவலகத்திலே உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி உங்களை இக்கட்டிலே மாட்டி இருக்கலாம். ஒருவேளை அடுத்த வேலை என்ன செய்வது என்று ஒரு விதமான ஒரு இக்கட்டிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஏன் அந்த குறிப்பிட்ட வேலையை செய்ய முடியாதனால எனக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் என் வேலை விட்டே தூக்கும்படி, என் வேலை விட்டே நீக்கும்படி எனக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. இக்கட்டில் இருக்கிறேன், நான் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பார்த்து கேளுங்க, இக்கட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. உதவி விருதா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய இக்கட்டிலே உதவி செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இக்கட்டிலே உதவி செய்வாரானால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும். இக்கட்டிலே மனுஷர்கள் உதவி செய்வார்கள், ஆனால் அதை நம்ம வாழ்நாள் முழுவதும் சொல்லி காட்டி கொண்டிருப்பார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரானால், இக்கட்டிலே நமக்கு உதவியாய் கடந்து வருவாரானால் ஒரு நாள் அவர் சொல்லி காட்ட மாட்டார், ஒரு நாள் சொல்லி காட்ட மாட்டார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தரை நோக்கி கேட்க போறோம், ஆண்டவரே எங்க இக்கட்டில உதவி செய்யுங்கப்பா. பலவிதமான இக்கட்டுகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான எதிரான சூழ்நிலைகள். ஆண்டவரே, நாங்கள் இக்கட்டிலே மாட்டிக்கொண்டோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம்மா. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்றோப்பா. யாரெல்லாம் இக்கட்டில் இருக்கிறாங்களோப்பா, இக்கட்டு நிறைந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அதிசயத்தை காண பண்ணுங்கப்பா. இக்கட்டிலிருந்து அவர்களை விடுதலையாக்கிருங்க ஆண்டவரே. இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்கப்பா. இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிருங்கப்பா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. உதவி செய்கிற தேவனீர் அல்லவா, இது அப்படியே உதவி செய்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.